ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவ மேகடம்லேருந்து. ஓகே, நம்ம எயித் நியூ புக் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் வெட்டிக்கிளியும் சருகுமானும் அப்படிங்கிற துணைப்பாட பகுதி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாடு கேரளா மாநிலங்களோட எல்லை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகள் வந்து இருக்கு. சரிங்களா? அந்த பகுதிகளில் காடர்கள் அப்படிங்கிற பழங்குடியினர்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட முன்னோர்கள் வந்து காடுகளில் எப்படி வாழ்ந்தாங்க, சரிங்களா, காடுகளை வந்து எப்படி பராமரிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களோட தலைமுறைகள் வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா, அதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காடுகள், செடி கொடிகள், விலங்குகள் இது சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கும் அவங்களோட பேரன்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த கதைகளில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இந்த துணை பாடத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதை மாரி தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மாரிலாம் இல்ல. கதை மாரி தான் குடுத்துருக்காங்க. நான் இந்த கதை என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவ ஃபுல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டுக்கிளி இருக்கு. சரிங்களா? அந்த வெட்டுக்கிளியோட கேரக்டர் வந்து எப்படின்னா, யார்ட்டயாவது ஏதாவது சொல்லி 1க்கு 2வது சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, வாய வந்து புண்ணாக்கிக்கும். சரிங்களா? அது மாரியான ஒரு வெட்டுக்கிளி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஓடை இருக்கு. சரிங்களா? அந்த ஓடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள விலங்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து தண்ணீர் குடிக்கும். சரிங்களா? அது மாரியான ஒரு ஓடை தான். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விலங்குகளும் வந்து தண்ணி குடிக்கும். சரிங்களா? அந்த இடத்துல தான் அந்த வெட்டுக்கிளி வந்து உட்கார்ந்திருக்கு. சரிங்களா? அந்த நேரத்துல ஒரு மான் வந்து வேகமா வருது. சரிங்களா? தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு மான் வருது. சின்னோண்டு மான் வருது. அத பார்த்தோனே வெட்டுக்கிளிக்கு வந்து என்ன சின்னோண்டு மான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு அலட்சியம். சரிங்களா? இதுதான் பெரிய ஆளு. மான் வந்து சின்ன ஆள் தான் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோட அந்த மானை பார்த்து கேக்குது. என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம் அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த மான் வந்து என்ன சொல்லுதுன்னா, நானே வெகு தூரத்துல இருந்து வரேன். என்ன வந்து ஒரு சிறுத்தை வந்து துரத்திட்டு வருது. அதனால தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த சிறுத்தை வந்து வந்துடுது. சரிங்களா? உடனே வந்து அந்த மான் வந்து ஒரு இடத்துல போய் ஒளியறதுக்கு போகுது. அந்த மான் வந்து ஒளியறதுக்கு முன்னாடி வெட்டுக்கிளியை பார்த்து சொல்லுது, நான் அது மாதிரி அந்த இடத்துல ஒளிய போறேன், நீ வந்து சிறுத்தை கிட்ட என்ன காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வெட்டுக்கிளியும் வந்து இல்ல நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குது. உடனே அதுக்கு மானும் வந்து நீ என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்க, அதனால கண்டிப்பா சிறுத்தை வந்து கேட்டா நீ என்ன காட்டி கொடுத்துடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுது, மான் போயிட்டு ஒரு புதர்ல போயிட்டு ஒளிஞ்சுக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் மான் வந்து ஒளிஞ்ச பிறகு சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்துடுது. வந்தோடனே வெட்டுக்கிளிக்கு வந்து அந்த சிறுத்தையை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வந்து சிறுத்தையை வந்து பார்க்கறதே அபூர்வமான விஷயம். ஆனா சிறுத்தையை பார்த்தோன்னா அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆட்டம் ஆடுது அதை பார்த்தோன்னே. உடனே சிறுத்தைக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அப்ப மான் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு அதுகிட்ட கேக்குது. அது வந்து இல்ல, மான்லாம் இங்க வரல அப்படின்னு சொல்லுது. ஆனா சிறுத்தை வந்து அதை நம்பவே இல்லை. அப்படி இருந்து மோந்து பாக்குது, அந்த மானோட வாடை வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி மோந்து பாக்குது. அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு காட்டு பூனை வந்து தங்கி இருந்த ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஒளிஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த காட்டு பூனை இருந்துட்டு வேற இடத்துக்கு போயிருக்கு. அந்த இடத்துல தான் இது ஒளிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த காட்டு பூனையோட வாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தைக்கு வந்து வருது. சரிங்களா? மானோட வாசனை வந்து வரல. அதனால சரி இங்க மான் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அதை நினைச்சிட்டு சிறுத்தை அந்த இடத்த விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் சிறுத்தை வந்து அந்த இடத்த விட்டு போனோன்னே மான் வந்து அந்த குகையில இருந்து வெளில வருது. சரிங்களா? கோவத்தோட வருது. கோவத்தோட வந்து அந்த வெட்டுக்கிளியை பார்த்து கேக்குது, நீ வந்து என்னோட பேச்சை மீறிட்ட. என்னோட உயிருக்கு மட்டும் இது ஆயிருந்ததுன்னா உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். இது மாதிரி இன்னொரு தடவை பண்ணினா உன்னை நான் வந்து என்னோட காலாலேயே மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டுக்கிளியை பார்த்து கோவமா சொல்லிட்டு காட்டுக்கு போயிடுது. அப்பதான் அந்த வெட்டுக்கிளிக்கு அந்த மானோட பலம் என்ன அப்படிங்கிறது அப்பதான் அதுக்கே தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கிறது இந்த 2 கொஸ்டின் தான். சரிங்களா? பரம்பிக்குளம், ஆனைமலை ஆகிய பகுதிகளில் எந்த பழங்குடியினர் வந்து வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா காடர்கள். சரிங்களா? அதே மாதிரி காடர்களோட பேசும் மொழி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆள் அளப்பு. சரிங்களா? காடர்களோட பேசும் மொழி வந்து என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆள் அளப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேசும் மொழி. சரிங்களா? ஓகே, இதை தான் இந்த கதையில வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த கதையோட நூல்வெளியில வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. மனிஷ், சாண்டி, மாதுரி, ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகளை சிலவற்றை தொகுத்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. அவற்றை யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் கீதா அப்படின்றவங்க தமிழாக்கம் செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அந்த நூல்ல இருந்து ஒரு கதை தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எப்படி கேட்பாங்கன்னா காடர்களோட கதையை வந்து தொகுத்தவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மனிஷ், சாண்டி, மாதுரி, ரமேஷ் அப்படின்றவங்க. அதே மாதிரி காடர்களோட கதைய யானையோடு பேசுதல் அப்படிங்கிற தலைப்புல யாரு தமிழாக்கம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கீதா அப்படின்றவங்க தான். சரிங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் வந்து முடியுது. சரிங்களா? நம்ம இதுவரையும் பார்த்தது 8th நியூ புக் தமிழ்ல 2வது லெசன் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமில இருந்து கார்த்திக்.